தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையினரை காவலர்களாக நியமிப்பதற்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் குற்றங்களை தடுக்கவும் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை உருவாக்கப்பட்டது. 8000 ரூபாய் மாத சம்பளத்தில் 10,000 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சிறப்பு காவல் இளைஞர் படையில் பணியாற்றி வருபவர்களை காவலர்களாக நியமிப்பதற்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. 10,000 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வை 8,000 பேர் எழுதி வருகின்றனர். இதற்காக மாவட்ட தலைநகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு மையத்தில் மட்டும் 2,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். அரசு பணியிடங்கள் ஏதாவது காவல்துறையில் காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால எங்களெல்லாம் தேர்வு வச்சு எங்களிலிருந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்வு நடத்துகிறாங்க. அந்த தேர்வுக்காக நாங்கள் இப்போ எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். தேர்வில் 100 மதிப்பெண்கள், அதில் 60 மார்க் ஜென்ரல் நாலேஜும், 40 மார்க் போலீஸ் காவல்துறை ஆர்கனைசேஷனை பற்றி கேட்குறாங்க. இதில் 35 மார்க் எடுத்தால் யூனிவர்சிட்டி அடிப்படையில் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் பெஸ்ட்டாக பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் இளைஞர் காவல் படையிலிருந்து கான்ஸ்டபிளாக எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். நான் வேலை பார்க்குறது இங்கே பாங்காட்டி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ இங்கே 2000க்கு மேலே இங்கே எல்லாருமே எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க.